உள்ள இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தாலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக அல்லாஹ்வை பற்றி பேசுகிற கேட்கிற இப்படிப்பட்ட சபைகளில் அமர்வதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். அல்லாஹு தாலா யாரை விரும்புகிறானோ, யாரை நேசிக்கிறானோ அவர்களுக்கு மாத்திரம் அல்லாஹு தாலா அவனை படிப்பதற்கான, இந்த மார்க்கத்தை விளங்குவதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்குகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, சலஃபு சாலிஹ்கள் சொல்வார்கள், ஒருவர் ஒரு அமல் செய்துவிட்டு இன்னொரு அமலை செய்வதற்கு அவருடைய உள்ளத்தில் ஆசை வருது என்று சொன்னால், ஏற்கனவே அவர் செய்த அமல் அங்கீகரிக்கப்பட்டதற்குரிய ஒரு அடையாளமாக அது இருக்கிறது. இப்போ நம்ம தொழுதுட்டு அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு அமல் தொழுகை, குறித்த நேரத்தில் தொழப்படுற தொழுகை அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு அமல். அந்த தொழுகையை தொழுதுட்டு அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒன்று திக்ர். அந்த திக்ர் நாவின் அளவில் செய்கிற திக்ர் ஒன்று இருக்கிறது. அதே மாதிரி நாம் இப்படி இந்த சபைகளில் இருந்து அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவது ஒன்று இருக்கிறது. அப்போ எனவே நாம் தொழுதுவிட்டு அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கு கேட்பதற்காக நம்முடைய உள்ளத்தில் அந்த உள்ளம் விரிவாகி விசாலமாகிறது என்றால், எங்களுடைய தொழுகை அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கிறது என்பதற்குரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. எனவே அமலுக்கு பின் ஒரு அமல், அந்த முன்னால் செய்த அமலினுடைய அருள் பின்னால் இன்னும் ஒரு அமல் செய்வதற்குரிய பாக்கியத்தை அது ஏற்படுத்தி தருகிறது. ஒரு அமல் நன்மையை பெற்று தருவதை போன்று இன்னும் ஒரு அமலை செய்வதற்கான அந்த சிந்தனையை கொடுப்பது அந்த அமலினுடைய ஒரு பரக்கத். இப்போ நாங்கள் எந்த அமல் எடுத்தாலும், நாங்கள் ஒரு அமலுக்கு பின் ஒரு அமலை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா அருட்பார்வையை தௌஃபீக் செய்கிறான் என்று மிகப்பெரிய ஒரு அடையாளம் அது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களை பொறுத்தவரையில், முஸ்லீம்களை பொறுத்தவரையில், முஃமின்களை பொறுத்தவரையில் அமல்களுக்கு பின்னால் அமல், இது அல்லாஹு தாலா எங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய பாக்கியம். உண்மையிலேயே தொழுகிறோம், திக்ர் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் திக்ர் செய்கிறோம். அதன் பின்னால் இப்படியான சொர்க்கத்திர பூங்காக்களில் உட்கார்ற பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அப்படித்தான் சொன்னாங்க, இதா மரத்தும் பிரியாதில் ஜன்னதி ஃபர்தஉ, நீங்கள் சொர்க்கத்தினுடைய பூங்காக்களின் பால் நடந்து சென்றால், நீங்கள் இப்படி கடந்து சென்றால் உட்கார்ந்துருங்க. இங்கே இருந்துட்டு வெளியே போகிறோன்னா அப்போ எவ்வளோ பெரிய துர்ப்பாக்கிய நிலை. தேவை இருந்தால் போகிறது வேறு விஷயம். இங்கே இருந்துட்டு வெளியே போகிறது எவ்வளோ பெரிய துர்ப்பாக்கிய நிலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா மரத்தும் பிரியாதில் ஜன்னதி ஃபர்தஉ, நீங்கள் சொர்க்கத்தினுடைய பூங்காக்களின் பால் நடந்து சென்றால் அதில் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள், ரத்த எர்த்த உண்ட வார்த்தையை சொன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ஒமாரியாதுல் ஜன்னா, சொர்க்கத்தில் பூங்காக்கள் என்றால் எது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால ஹிலகு திக்ர், அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகிற, அல்லாஹ்வை பற்றி ஞாபகப்படுத்தப்படுகிற அந்த சபை, அதுதான் சொர்க்கத்தினுடைய பூங்கா என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. இங்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ரத்த, நீங்கள் சொர்க்கத்தினுடைய பூங்காக்களின்பால் நீங்கள் கடந்து சென்றால் நீங்கள் உட்காருங்கன்னு சொல்ல இல்லை, ஃபர்தவுன்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம்? நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள். இந்த ரத்த எர்த்தவ் என்ற வார்த்தை அரபுல இந்த மாடு புல்மேயிறதுக்கு சொல்லப்படும். மாடு புல்மேயிறதுக்கு சொல்லப்படும். அப்போ மாடு என்ன செய்யும்டா, ஒரு பசுமையான இடத்தை கண்டால் அங்கே நல்லா எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து சாப்பிடும். கிடைக்கிற பசுமையாக இருக்கிற எல்லாத்தையுமே அப்படி சாப்பிட்டு எடுத்துக்கொள்ளும். திரும்ப ஒரு இடத்துல உட்கார்ந்து என்ன செய்யும் என்றால், அது இறை மீட்டல் செய்து கொள்ளும். எடுத்து என்ன சப்பி திரும்ப அனுப்பும். இது போன்றுதான் இந்த சொர்க்கத்து பூங்காக்களில் ஒரு முஃமின் இருந்து அவனுக்கு கிடைக்கிற எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு திரும்பவும் அதை ஒவ்வொன்றாக சிந்தித்து இறைமீட்டல் செய்வதை போன்று அவன் யோசித்து தன்னுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வருவதுதான் இந்த சபைகளில் உட்காரத்தினுடைய நோக்கம். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க உட்காருங்க, ஃபஜ்லிஸுன்னு சொல்ல இல்லை, ஃபர்தஉன்னு சொன்னாங்க, நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள். அப்ப கிடைக்கிறது எல்லாம் அப்படி எடுத்துக்கொள்வார். அதன் பின்னால் ஒன்றன் பின் ஒன்றாக மீண்டும் அதை எடுத்து இறைமீட்டல் செய்து வாழ்க்கையில் அமலுக்கு கொண்டு வருவார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி இந்த சொர்க்கத்தினுடைய பூங்காக்களில் உட்காருகிற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அதன் பின்னால் எங்களுடைய வணக்கங்கள் வழிபாடுகள் சிலர் முடிஞ்ச உடனே என்ன செய்வாங்க, சுன்னத் தொழுவாங்க. அதே மாதிரி
குர்ஆன் ஓதுவாங்க. மாஷா அல்லாஹ் சில சகோதரர்கள் இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. அதே மாதிரி திரும்ப கியாமுல்லைலுடைய வணக்கம், கியாமுல்லைல் முடிந்தால் அதுபுறம் வித்ருடைய கடைசியாக ஒரு ரக்காத் நாங்கள் வித்ர் ஒற்றைப்படையில் தொழுவோம். அதன் பின்னால் ஃபஜ்ருடைய முன்சுனத், ஃபஜ்ருடைய தொழுகை, அதன் பின்னால் காலை மாலை திக்ருகள், ஔராதுகள், குர்ஆன் திலாவத். இப்படி எங்களுடைய வாழ்க்கை அமலுக்கு பின் அமல், அமலுக்கு பின் அமல். இப்படித்தான் அல்லாஹு தாலா மோமினுடைய வாழ்க்கையை அழகுபடுத்தி இருக்கிறான். அமல் இல்லாத வாழ்க்கை, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, அமல் இல்லாத வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்க்கை என்பது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய முசீபத், மிகப்பெரிய முசீபத். அவன் வாழ்க்கையில சந்தோஷத்தை நிம்மதியை அவன் உணர்ந்து கொள்ளவே மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு முசீபத் அமல் இல்லாத வாழ்க்கை. எனவே தான் அல்லாஹு தாலா ஒரு முஃமின் மீது இறக்கப்பட்டது அன்பு கொள்றதினுடைய அடையாளமாக அமலுக்கு பின் அமல், அமலுக்கு பின் அமல். அதே மாதிரி அமல்கள், எந்த அமல்களை அவர்கள் செய்கிறார்களோ அதில் அவர்கள் தொடர்ச்சியாக இருப்பது. ரெண்டு விஷயம். ஒன்று, ஒரு அமலுக்கு பின்னால் இன்னொரு அமல். அமல்களில் பன்முகத்தன்மை இருக்கிறது. இப்போ நாங்கள் தொழுகிறோம், குனிகிறோம், நிமிர்றோம், இது செய்கிறோம், வாயால் திக்ர் செய்கிறோம், சதக்கா எங்களோட பணத்தை கொடுக்குறோம், தர்மம் செய்கிறோம், அதே மாதிரி நாங்கள் பசித்து இருக்கிறோம். இதெல்லாம் ஒவ்வொரு வகையான அமல்கள். இந்த அமல்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாக இருக்கணும், ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த அமல்கள், இந்த அமல்களை ஒவ்வொரு அமலையும் தனியாக நாம் செய்கிற அமல்களை வாழ்க்கையில தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். இந்த எல்லா அமல்களும் எங்களோட வாழ்க்கையில் இருக்கணும், இந்த எல்லா அமல்களும் தொடர்ச்சியாக இருக்கணும். இந்த ரெண்டு விஷயமும் அல்லாஹ் தஆலா எங்களிடம் எதிர்பார்க்கிறான். நாங்கள் நேற்று பார்த்தோம், அமல்களினுடைய அந்த முடிவை வைத்துத்தான் அது தீர்மானிக்கப்படுகிறது. அமல்கள் அதனுடைய முடிவை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த கடைசி ஒரு 2 நாட்களில் செய்யப்படுற அமல்கள் அல்லாஹ்விடத்தில் மிக ஏற்றமானதாக இருக்கிறது. அதே மாதிரி தான் சஹீஹ் புகாரில் வருகிறது, அஹப்புல் அமால் இலல்லாஹி அதுவமுஹா வ இன் கல்ல வ அன் அஹப்பல் அமால் இலல்லாஹி அதுவமுஹா வ இன் கல்ல. அமல்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்னவென்றால், குறைவாக இருந்தாலும் கொஞ்சமாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்வதுதான். இந்த ஹதீஸை நல்லா விளங்கிக்கணும். அமல்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது ஒரு ரமலான் அதிகமாக செஞ்சுட்டு ஷவ்வாலோடு அப்படி விடுறதல்ல, கொஞ்சமாக செஞ்சாலும் தொடர்ச்சியாக செய்வது. சஹீஹ் புகாரினுடைய 64 செய்தியாக பதிவு செய்யப்பட்டு இந்த ஹதீஸ் நீங்கள் எடுத்து பாருங்க. அமல்களில் மிக மிக சிறந்தது, அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரியது மிக கொஞ்சமாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்யுது. இதுதான் அல்லாஹ் விரும்புகிறான். அன்புக்குரிய சகோதரர், இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த ஹதீஸில் முன்னால் ஒரு பகுதி வருகிறது. எப்படி என்றால், உங்களை உங்களுடைய அமல் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. அதுக்கப்புறம் தான் இது வருது. அப்போ என்ன அர்த்தம்? உங்களை உங்களோட அமல் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது என்று சொல்லி போட்டு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அமல்களில் அல்லாஹ்வுக்கு பிடித்தது மிக விருப்பமானது குறைவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்வது. இந்த ரெண்டையும் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். என்றால் அமல்களில் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களின் மூலமாக எங்களோட இலக்கு எல்லாம் அல்லாஹ்வை மகிழ்ச்சிப்படுத்துவது, அல்லாஹ்வோட அன்பை பெறுவதாக இருந்தால் நாங்கள் ஒரு காலமும் அமலை விட மாட்டோம், தொடர்ச்சியாக இருப்போம். ஏண்டா நாங்கள் மௌத்து வரை தொடர்ச்சியாக இருந்தால்தான். இப்போ 55 வருஷம் ஒரு ஆள் தொழுகிறார், 55 வருஷம் முன்சாஃப்லையும் தொழுகிறார், 55 வருஷம் 5 நேர தொழுகையும் தொழுகிறார், 5 வருடத்தில் நோன்பு எல்லாத்தையும் பிடிக்கிறார், 55 வருஷமும் பிடிக்கிறார். அவர் மௌத்தாகிறதுக்கு 2 வருஷம் இருக்குது. உதாரணமாக அவர் 57 வயசில் மௌத்தா போகிறார். கடைசி 2 வருஷமும் தொலை இல்லை, நோன்பு பிடிக்க இல்லை, எதுவுமே செய்ய இல்லை, நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தும் அவர் பள்ளிக்கு வரையில, தொலை இல்லை, நோன்பு பிடிக்க இல்லை, எந்த காரணம் இல்லாமல் தொழுகை விடுறார், நோன்பை விடுறார். இப்போ அவருடைய நிலை என்ன? அமல் செய்திருக்கிறார், ஆனால் அல்லாஹ்வுக்கு விருப்பமான மாதிரி அமல் செய்யவில்லை. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அல்லாஹ் என்ன சொன்னான்? வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். உங்களுக்கு மரணம் வரும் வரை நீங்கள் அமல் செய்யுங்கள், அல்லாஹ் வணங்குங்க. ஒரு மனிதன் மௌத்து வரை அல்லாஹ்வோடு தொடர்பாக இருப்பான், அதனால் அவனுடைய அமல்கள் குறைவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக இருக்கும். ஒரு அறிஞர்கிட்ட போய் கேட்கப்படுது, சில மனிதர்கள் ரமலான்ல வணக்கம் செய்கிறாங்க, ஷவ்வாலில் ரமலான் முடிஞ்ச உடனே அமல்களை விட்டுறாங்களே, இவர்களை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு சொன்ன பொழுது அவர் சொன்னார், பாவம், அவர்கள் மிஸ்கின்கள். ரமலானில் மட்டும்தான் அல்லாஹ் இருக்கிறான்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, ஏனைய காலத்தில் அல்லாஹ் இருக்கிறான்டே அவங்களுக்கு தெரிய இல்லை. ரமலானில் மட்டும் அல்லாஹ்வை அறிந்திருக்கிறார்கள், ஏனைய காலத்தில் அவர்கள் அறியவில்லை, அவர்கள் மிகப்பெரிய மிஸ்கின்கள் என்பதாக சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களே,
எனவே ரமலானுக்கு பின் ஒரு மூமினுடைய வாழ்வுல எந்த மாற்றம் வராது. ரமலான் ஷவ்வாலா மாறி இருக்குது, அது மட்டும்தான். ரமலான் ஷவ்வாலா மாறி இருக்குது, அவ்வளவுதான். ஃபர்லான நோன்பு பிடிக்கிற சுனத்தா நோன்பு பிடிக்க போறோம், அவ்வளவுதான். அப்ப எனவே இந்த காலம் மாறுமே தவிர மூமின் மாற மாட்டான். ஒரு மூமினுடைய வாழ்க்கை மாறாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். நாங்க மௌத் வரை அல்லாஹ்வை நீங்க வணங்குங்க, நாங்க வணங்க வேண்டும். அப்ப எனவே ஒரு அமல்ல இஸ்திகாமத் என்பது தொடர்ச்சியாக இருப்பது என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். எங்களுக்கு ரமலான் வந்து விட்டது, நாங்க அமல் செய்கிறோம். இப்ப ஷவ்வால் வந்து விட்டது, ஷவ்வாலிலும் அல்லாஹ் இருக்கிறான். எப்படி நான் பெருநாளுடைய 2 நாட்களுக்கு முன்னுக்கு ஃபஜ்ர்ல இருந்தேனோ அதே மாதிரி பெருநாள் காலையிலையும் ஃபஜ்ருக்கு முந்தைய ஜமாத்துல நான் இருப்பேன். ஷவ்வால் 2லையும் இருப்பேன், 3லையும் இருப்பேன், பிறகு 5லையும் முன்சஃப்ல இருப்பேன். ரமலான்ல மட்டும் நான் வணங்கினால், நான் ஷவ்வால்ல வணங்க இல்லைண்டா என்னுடைய தொடர்பு மாதத்தோடு இருக்கிறதே தவிர மார்க்கத்தோடு இல்லை. ஷவ்வால்ல நாங்க அல்லாஹ்வை வணங்குறதுக்கு வர இல்லை, ரமலான்ல நாங்க வணங்கியிருக்கிறோம்டா நாங்கள் அமல்களை நோக்கி சென்றிருக்கிறோம், அல்லாஹ்வை நோக்கி செல்லவில்லை. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபஃபிர்ரு இலல்லாஹ். நீங்க அல்லாஹ்வின் பக்கம் ஓடுங்க, அல்லாஹ்வின் பக்கம் ஓடுங்க, அமல்களின் பக்கம் அல்ல. ஃபஃபிர்ரு இலல்லாஹ். அப்ப எனவே ஒரு மனிதன் மார்க்கத்தோடு தொடர்பு வைக்க வேண்டும். அதே போன்று அவன் அமல்களை விட அல்லாஹ்வை நோக்கி செல்ல வேண்டும். அமல்கள்னா அவனுக்கு ரமலான்ல எல்லாம் செய்யறாங்க, நானும் செய்யாட்டி ஏதோ பாவமோ அல்லது பெரிய தண்டனைகள் வந்துருமோ என்று நினைச்சு அவன் அமல் செய்யறான், அமல்களை நோக்கி போறான். அவன் அந்த ரப்பு ரமலான்ல இருக்கிற ரப்பு ஷவ்வால்ல இருக்கிறான்னு சொல்லி அவன் தெரிஞ்சா அவன் ஷவ்வால்ல வணக்கத்துல குறைபாடு வைக்க மாட்டான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே ஒரு முஃமினுடைய வாழ்க்கை என்பது அது மாற்றம் பெறக்கூடியதல்ல. அந்த வாழ்க்கை அது தொடர்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை. ரமலான்ல கிடைத்த மாற்றத்தை அவன் அடுத்த ரமலான் வரை தக்க வைத்துக் கொள்வதுதான் மோமினுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு வேலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இங்க மாஷா அல்லாஹ் நீங்க நேற்றும் கியாமுல்லைல் தொழுதீங்க, நேற்றும் பயான்ல இருந்தீங்க, இன்றைக்கும் நீங்க இஷாக்கு வந்தீங்க, இந்த பயான்ல அல்ஹம்துலில்லாஹ் நிரப்பமாக இருக்கிறீங்க, அதே மாதிரி கியாமுல்லைல் தொழுவீங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் பாருங்க, இதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். இப்ப நீங்க இன்றைக்கு நான் நீங்க அங்க போய் பாருங்கன்னு சொல்ல வரையில, உங்களுக்கு தெரியும், அது பார்க்காட்டியும் உங்களுக்கு தெரியும். இப்ப பாருங்க, நேற்று 27ன்னு சொல்லி எல்லா பள்ளிகளையும் கூட்டாக எங்களுக்கு காதலே எங்களுக்கு கேட்குது, லவுட் ஸ்பீக்கரை போட்டு இப்படியா தௌபா செய்யறது? முதலாவது அந்த கூட்டு தௌபா என்பது ஒரு பிதா, வழிகேடு, அது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற செயல். அது கூட்டாக ஒருவர் துவா கேட்கிறாருன்னு ஒரு ஆள் ஆமீன் சொல்றாரு. யார் கொண்டு வந்து மார்க்கம் இது? எங்கேயாவது ரசூல் அப்படி செஞ்சிருக்கிறாங்களா? இல்ல. அப்ப அப்படி என்ன செய்யறதுன்னா 27 என்று ஒன்றை உருவாக்கி அதுக்கண்டு சஹர்வரை நிகழ்ச்சியை போட்டு அதுல ஒரு தௌபா, விசேட தௌபான்னு சொல்லி முன்னாளைக்கிற இமாம், யா அல்லாஹ் நான் செஞ்ச பாவம், முன்னால செஞ்ச பாவம், பின்னால செஞ்ச பாவம், அழுது 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 அப்படி துவா கேட்கிறார். அதை வேற லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. விசேட தௌபா பிரார்த்தனை, கண்ணீர் வர வைக்கும் விசேட தௌபா பிரார்த்தனை. இந்த கண்ணீரும் தௌபாவும் இந்த லைவும் லைக்கும் எதுக்கு? நீங்க பயான் பண்றீங்க, உரை நிகழ்த்துறீங்க, மார்க்கும் சொல்றோம், அது மக்களுக்கு போய் சேர்ந்தா அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் உங்களோட ரப்புக்கும் இடையில உள்ள விஷயம், நீ செஞ்ச பாவத்தை அல்லாட்ட சொல்லி கேட்கறதுக்கு எனக்கு லைவ் டெலிகாஸ்ட். யார் தன்னுடைய பாவத்தை பகிரங்கப்படுத்துவானோ அவனோட பாவம் மன்னிக்கப்படாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரில் வர ஹதீஸ், குல்லு உம்மத்தி முஆஃபன் இல்லல் முஜாஹிரீன். என்னுடைய உம்மத்துல எல்லாருக்கும் மன்னிப்பு இருக்குது, பாவத்தை பகிரங்கப்படுத்துவதை தவிர. பாவத்தை பகிரங்கப்படுத்தக்கூடாது. யா அல்லாஹ் நான் அங்க போய் இப்படி செஞ்சேன், யா அல்லாஹ் நான் அங்க போய் எப்படி செஞ்சேன், நீ அல்லாட்ட சொல்லி கேளு. நீ எல்லாம் இல்லை, நீ பள்ளிக்குள்ள கேட்கறது மட்டும் இல்லாம ஸ்பீக்கர் போட்டு ஊர் முழுக்க கேட்க வச்சு அதை லைவ் கொடுத்து உலகம் முழுக்க பார்க்க வச்சு போட்டு அல்லாட்ட எப்படி தௌபா செய்யறது? தௌபா செய்யறது எனக்கும் என்ற ரப்புக்கும் இடையில. நாங்க செவிடனுக்கு நாங்க கூப்பிட இல்லை, குருடனை நாங்க கேட்க இல்லை, கூப்பிட இல்லை, வாய் பேச தெரியாது நாங்க கூப்பிட இல்லை. அல்லாஹ் அழைக்கிறோம். எங்களோட ரப்பு பார்த்து கொண்டு இருக்கிறான், கேட்கிறான். ஒரு கருப்பு எறும்பு ஒரு கடலுக்குள்ள ஒரு கற்பாறைக்குள்ள அடியில போனாலும் அதையும் பார்க்கிற அல்லாஹு தாலா, அதனுடைய ஓசையும் செவிமடிக்கிற அல்லாஹு தாலா எங்கட கல்வில இருந்து வாரதால விளங்க மாட்டான், அல்லாஹ் விளங்காதா? எங்கட வாயில இருந்து வார வார்த்தைகள் விளங்காதா? நாங்க ஸ்பீக்கர் போட்டு இந்த வழிகட்டை உருவாக்கணும்? அதுவும் இல்லாம அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் சொல்லி கொடுத்தா மௌலவி துவா கேட்டுட்டார், மாஷா அல்லாஹ் இண்டையோட எங்கட எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டுட்டு அடுத்த 27 வரைக்கும் என்ன பாவம்ட்டாலும் செய்யலாம். இப்போ போய் பார்த்தா நீங்க பள்ளிக்கு போய் பார்த்தீங்கன்னா கியாமுல்லைலுக்கு ஆள் இல்லை. ஒரு சஃப் ஏற்கனவே 5 சஃப் வந்துருக்கும், நேற்று 10 சஃப் வந்திருக்கும், இன்னைக்கு ஒரு சஃபும் இருக்காது, 2 சஃபும் இருக்காது. காரணம் என்ன? எல்லாம் மாஷா அல்லாஹ் அன்று பிறந்த பாலகனை போல லைலத்துல் கத்ர் எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப இந்த வழிகேட்டை உருவாக்கி இப்படி செஞ்சு கொடுத்தால் அன்புக்குரிய சகோதரர்களே,
இந்த கடைசி 2 நாள்லயே எங்களுக்கு அமல்களை தக்க வச்சு கொள்ள இல்லாதுன்னா அடுத்த ரமதான் எப்படி தக்க வச்சு கொள்வது? நான் சொல்ற விளங்குது அவங்களுக்கு. இப்ப 27 முடிச்சுட்டு அடுத்த 2 நாளிலே பள்ளியில் ஆள் இல்லை அப்படின்னா அடுத்த ரமதான் வரை எப்படி அவங்க இஸ்திகாம தைக்க போறாங்க? அன்புக்குரிய சகோதரர்களே, நான் இதை ஏன் சொல்லணும்னா, நாங்க படிப்பினையாக எடுத்துக்கொள்ளணும். இது இப்படி ஒன்று கிடையாது, இது வழிகேடு. நீங்க உங்களோட பாவத்துக்கு மன்னிப்பு கேளுங்க. நீங்க ஒவ்வொரு நொடியிலும் இப்ப பாவம் செஞ்சா உடனே மன்னிப்பு கேளுங்க, உணர்ந்த உடனே மன்னிப்பு கேட்கணும். அடுத்த 27 வரைக்கும் எதிர்பார்த்திருக்கிறது. பள்ளியில போட் போற வரைக்கும், ஹசரத் வந்து கேட்கிற வரைக்கும், அவருக்கு ஆமீன் சொல்ற வரைக்கும், ஹசரத்துல துவாவை கேட்கிற அந்த ரப்பு உங்களோட இரக்கம் எனக்கும் ரப்பு தான், உங்களுக்கும் ரப்பு தான். நீங்க தனியே போய் அல்லாட்ட கேட்டு அதை அல்லாஹ் விரும்புறான். இது கிளிப்புள்ள பாடம் இல்லை தௌபா என்பது. நீங்க கேளுங்க, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ், என்ன குற்றமுறைகளை மன்னிச்சிரியா அல்லாஹ். நீங்க ரகசியமா கேளுங்க, பரகசியமா கேட்கறது கூடாது. சத்தம் போட்டு கத்தி கதறி மக்களுக்கு காண்பிக்கிறதுக்கு இஹ்லாஸான முறையில தனியே கேட்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, எப்படி இந்த கலாச்சாரம் உருவாக்கப்பட்டு இப்படி இருக்குமாக இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த மனிதர்கள் அதுக்கு பழகி போய் விடுவார்கள். கடைசியில 27க்கு பிறகு நீங்க பள்ளி போய் பார்த்தீங்கன்னா பள்ளியில இருக்க மாட்டாங்க. ஃபஜ்ருக்கு 2 சஃப் கூட இருக்காது, ஒரு சஃப் இருக்கும். பெருநாளைக்கு பார்த்தா எல்லாரும் இருப்பாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள். ஃபஜ்ருடைய அந்த நிலையை பார்த்தா 10 பேர் இருப்பாங்க. அதே மக்கள் அன்று வீட்டில் உறங்கின மக்கள் ஃபஜ்ருக்கு அந்த கடமையான ஃபர்லான தொழுகைக்கு இல்லை, சுன்னத்தான தொழுகைக்கு, பெருநாளுடைய தொழுகைக்கு போகக்கூடாது இல்லை, கட்டாயம் பெருநாள் தொழுகை தொழணும், அதில் மாற்று கருத்து கிடையாது. அதை விட நீங்க நான் சொல்ற விஷயம் தான், இந்த ஃபர்லான தொழுகையை விட்டா அல்லாஹ் நிச்சயமா கேள்வி கணக்கு கேட்பான். ஆனா நீங்க பெருநாள் தொழுகை கூட மிஸ் ஆகிருக்கு உங்களுக்குன்னா உங்களுக்கு பாவம் இல்லை, அது தொழுது ஆகணும், சுன்னா முவக்கதா. ஆனா விட்டீங்கன்னா பாவம் இல்லை. ஒருவேளை நீங்க விட்டுட்டீங்கன்னா பாவம் கிடைக்காது. ஆனா ஃபஜ்ர் விட்டீங்கன்னா அந்த நாளே முசீபத்தில் ஆரம்பிச்சுன்னா நீங்க பெருநாள் தொழுதா என்ன, தொலாட்டி என்ன? ஃபஜ்ரை விட்டுட்டீங்கன்னா நாள் முசீபத் தான், அல்லாட பாதுகாப்பு இல்லை. நீங்க பெருநாள் தொழுதா என்ன, தொலாட்டி என்ன? ஃபஜ்ரை தொழுங்க, ஃபர்ல தொழுங்க. நாங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை சகோதரர்களே. ஏண்டா பாருங்க, மக்களுக்கு அப்படி அல்லாஹ் பாதுகாத்து நல்ல உலமாக்களை தவிர ஏனைய உலமாக்கள் கூட அதுல கரிசனை பொடுபோக்கு சொல்லி கொடுக்கறது இல்லை. சும்மா வாங்க ஆமின்னு சொல்லுங்க, போங்க, நல்ல சாரை சாப்பிடுங்க, நாளைக்கு போய் 4 இடத்துல சொல்லணும் எங்களோட பள்ளியில் இந்த பிரியாணி அந்த பிரியாணி, நாங்கள் சாருக்கு இப்படி கொடுத்தோம், இத்தனை பேர் வந்தாங்க. அதே இது நீங்க என்ன பெருநாளுடைய ஃபஜ்ருக்கு நீங்க பாருங்க, அதுதான் உண்மையான மூமின்களுடைய வருகையை பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்கள், நான் ஏன் சொல்றேன்டா, எந்த ஒரு அமலுமே அது இஸ்திகாமத் இருக்கணும், இல்லைண்டா அதுல எந்த ஒரு பிரதிபலனையும் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம், இஸ்திகாமத். இப்ப நாங்க நோன்புங்கிறது ரமலானோட முடிஞ்சு போறதல்ல. மூமினுடைய வாழ்க்கை ரமலானுக்கு முன்னுக்கு ஒரு வகையில் இருக்கும். ரமலான்ல வந்து பயிற்சி எடுத்து ரமலானுக்கு பின்னால் அவனுடைய பாதை சரியான பாதையாக அவன் போய்கொண்டிருப்பான், சரியான பாதையில. பாருங்க, ஷாபான்ல நோன்பு பிடிச்சோம், ஷாபான்ல சுன்னத்தா நோன்பு பிடிச்சோம். ஷாபான்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா நோன்பு பிடிப்பாங்க ஷாபானுடைய காலத்துல, அப்படித்தானே? ஷாபான்ல சுன்னத்தா நோன்பு, அதை அப்படியே பிடிச்சிட்டு ரமலானுக்குள்ள வந்தோம். ரமலான்ல 29 30 நோன்பு அப்படியே ஃபுல்லா பிடிப்போம். ரமலான்ல நோன்பு முடிஞ்சா என்ன அடுத்தது? ஷவ்வால்ல 6 நோன்பு பிடிப்போம். அப்ப ஷாபான்ல நோன்பு, ரமலான்ல நோன்பு, ஷவ்வால்ல நோன்பு. மூமினுடைய வாழ்க்கை அப்படிதான். நோன்பு மாசத்தோட நோன்பு முடிஞ்சிடும் நினைச்சிடக்கூடாது. மூமின் அப்படி சேர்ந்து வாழ்வான். வாழ்க்கை நோன்பா மாறணும், அவனோட வாழ்க்கை நோன்பா மாறணும், அவனோட வாழ்க்கை தொழுகையா மாறணும், அவனோட வாழ்க்கை தர்மமா மாறணும். இதுதான் இந்த இபாதத்துகள்ல உள்ள மூமினுடைய வாழ்க்கை. இதுதான் ரமலான் கொடுக்குற பயிற்சி. அதுதான் எப்படி நோன்பா மாறுறது வாழ்க்கை. வாழ்க்கை எப்படி நோன்பா? நோன்புக்குள் ரமலான்ல நோன்பு பிடிச்ச நாங்க ரமலானுக்குள்ள இருந்த பக்குவத்தை ஷவ்வால்ல எடுத்தோம்னா எப்படி இருப்போம்? ஃபஜ்ர்ல இருந்து மகரிப் வரைக்கும் சிகரெட் குடிக்கிறவங்க கூட குடிக்க மாட்டாங்க. ஏன்? நான் நோன்பு. அப்படி அவனால கண்ட்ரோல் பண்ண இயலும் என்றால் அடுத்த 12 மணி நேரத்துக்கு ஏன் கண்ட்ரோல் பண்ண இயலாது? அவனோட மனசை அவனை கண்ட்ரோல் பண்ண இயலுது, முடியுது. நோன்புக்குள்ள அவன் அதை பத்த வைக்க மாட்டான். நோன்பு முடிஞ்ச பிறகு அவனா விருப்பத்தை உண்டாக்குறான். அந்த நோன்பு போல வாழ்க்கையை மாத்தினான்டா. இப்ப நோன்பு பிடித்திருக்கிற ஒருவர் முன்னுக்கு நல்ல பழம் இருக்குது, பசி யாருமே இல்லை, திம்பானா? யாருமே இல்லை, திங்க மாட்டாங்க. சின்ன பிள்ளை நோன்பு பிடிப்பாங்க, யாருமே இல்லை. இந்த ஹவுதுல அல்ல இந்த டெப்ல வர தண்ணியை கூட முழுங்கிடலாம். ஆனா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர எந்த பிள்ளைகளுமே அப்படி செய்யறது இல்லை, பெரும்பாலும் செய்ய மாட்டாங்க. நோன்பு ஏன்? அல்லாஹ் பாதிக்கிறான். அப்ப இந்த ஹலாலான சாப்பாட்டையே அல்லாவுக்காக விடுறவன், ஹலாலான குடிபானத்தை அல்லாவுக்காக விடுறவன், தொண்டை அப்படி வறண்டு போ, தாகம், ஆனா தண்ணி இருக்குது, நோன்பை விடுங்கன்னு சொல்றாங்க. நான் குடிக்க மாட்டேன்னு ஒரு 10 வயசு புள்ள சொல்லுதுண்டா,
அப்ப இந்த உணர்வு எல்லா காலத்திலையும் வந்துட்டா